சாமி முன்னாடி மட்டும் தான் சாந்தமா பேசணும். உன்ன மாரி சாக்கட முன்னாடி இல்ல அப்டின்ற டயலாக்லாம் இருக்கும். ஸோ இந்த படங்கள் தொடர்ந்து வந்து என்னதான் பஞ்ச் டயலாக்ல யார் என்ன சொன்னாலும், அந்த பஞ்ச் டயலாக் வந்து தொடர்ந்து இருக்கதான் ஆரம்பிச்சு. ஆனா அந்த படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, புலி உருமுது பாட்டா இருக்கட்டும். ஸோ எல்லாமே நல்லா தானடா இருக்கு. ஏன்டா அப்டின்ற மாரி விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கேட்டுக்கிட்டாங்க. நான் அடிச்சா தாங்க மாட்டேன். 4 மாசம் தூங்க மாட்டேன். மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டயலாக்ஸ இப்ப ஸ்கூல் ஃபேன்ஸ் அந்த எல்லா விஜய் ஃபேன்ஸுமே ஸ்கூல்ல பாடியிருப்பாங்கன்னே ஆமா. சொல்லலாம். படமா பார்க்கும்போது என்னடா ஒரு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலான விஜய் சார் படங்கள் தான். ஒரு இன்ட்ரோ, ஒரு ஃபைட்டு, ஒரு காமெடி, ஒரு இன்ட்ரோ, ஒரு ஃபைட்டு, ஒரு காமெடி இதே டெம்ப்ளேட் தான் இதுக்கு முன்னாடி அந்த 3 படமும் வந்துச்சு. இந்த 4வது இதுவும் படமும் வந்துச்சு. ஆனா அப்பயும் மனம் தளராத தளபதி அவர்களுடைய ரசிகர்கள் அப்டின்ற மாரி, எங்க தலைவர் அடுத்த படம் பண்ணுவார்றா ஏன்னா, அப்டின்ற மாரி அவரு இருந்தாங்க. அடுத்து எடுத்த படம், அவரோட 50வது படமான சுறா படம் தான். சுறா. அதனால வந்து ரசிகர்கள் வந்து ரொம்ப வந்து நம்பிக்கையோட இருந்தாங்க. தளபதி எப்படியுமே வந்து ஒரு 4 படம் விட்டா கூட அவரோட 50வது படத்துல வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி வாகைய சூடுவாரு. அப்படின்னு சொல்லிட்டு தான் சுறா படத்துக்கு ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க.